சரியில்லைங்க. வாஷ்ரூம் வந்து நம்ம இங்க குளிக்கிறதுக்கு இடம் இல்ல. நம்ம இதுதான் போகணும். பஸ்ல அங்க நிக்குது. பஸ்ல எல்லாம் அங்க மீன் பிடிச்சி வந்து இங்க வேலை விடுறாங்க. இது பாருங்க இந்த கடல் மேல போகும். அந்த அந்த ஒரு மாதிரி ஆட்சி மாதிரி இருக்கு. அது அப்படியே மேல போயிடுமா. ஸோ அப்படியே இப்போ புதுசாக லேட்டஸ்டாக அந்த டெக்னாலஜி தான் கட்டிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நாய் நம்மளை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இங்கே வெயிட் பண்ணுங்க. இல்லை அங்கே 10 நிமிஷம் அங்கே உட்காந்து சரி 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 வந்துகிட்டு தான் ஓகே ஓகே. ஏரியா பார்த்தா எவ்வளோ ஆகலாம். அதாவது அலுவலகத்தை கிடைக்க முடியும். ஏரியா வந்து ஏரியா பார்த்தா ஆகலாம். அது நம்ம பார்க்கணும். எங்களுக்கு இருக்குல்ல அது நேரி பேசுறாரு. அதாவது இந்த ஏரியா ஆளாகும் போனால் ஆழம் அப்புறம் சிபிஎஸ் பண்ணுறோம்ல. சிபிஎஸ் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பவளப்பாறை இந்த பழைய பவளப்பாறை எடுத்து எந்த பவளப்பாறை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பாம்பெல்லாம் இருக்குன்றாங்க. அதனால நம்ம அப்படியே பின்னாடி போவோம். மக்கள் பாருங்க வேற லெவல்ல இருக்குதுங்க. நான் சின்ன பையனா எகிரி குதிச்சுட்டு இருப்பேன். இங்க பாருங்க. குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மண்டபம் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். மண்டபம்னாக்கா நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளிச்சிருவோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்ற பிளானை நம்ம சொல்லுவோம் எப்படி வந்தன்றத. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வெயிட்டிங் ஹால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இங்க ஸ்டடி ஆகலைன்னா நம்ம இதுக்கு போயிடுவோம். ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்ப்போம். சரியில்லைங்க. வாஷ்ரூம் வந்து நம்ம இங்க குளிக்கிறதுக்கு இடம் இல்ல. நம்ம இதுதான் போகணும். பஸ்ல அங்க நிக்குது. பஸ்ல வந்து நிக்குது பாருங்க. அது ஒரு பஸ் போயிடுச்சு. ஸோ அடுத்த பஸ் நம்ம போக வேண்டியதுதான். மிஸ்ஸுங்க பஸ் மிஸ் ஆகி போச்சு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அந்த உள்ள அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைக்காரவங்க ஆட்டோக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் பஸ்ஸே கிடையாது, நீங்க வண்டியில தான் போகணும் வாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ரேட்டு சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 150 ரூபா அப்படின்னு பேசுறாங்க. ஸோ நாங்க ஒரு ஆள் கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. நடந்து போயிட்டு லெப்ட்ல போனீங்கன்னாக்கா அங்க பஸ் இருக்கு, நீங்க அந்த பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க நம்ம அப்படியே நடப்போம். அதுதாங்க நம்ம வந்து பாம்பன் வந்து இறங்கியாச்சு. பாம்பன் பிரிட்ஜ் போய் பார்த்துட்டு போயிடுவோம். நீங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா பிரிட்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேரம் அங்கே அடுத்த பிளான் நான் சொல்றேன். பாம்பன் பிரிட்ஜ் மேலே வந்து வண்டி பஸ் எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. நம்ம அங்கே கீழே வந்து இங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடந்து போற மாதிரி இருக்கு. ஸோ நடந்து தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்க. அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படி நடந்து போயிடலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேங்க. அது ஃபுல்லா பாருங்க, அதெல்லாம் ஃபிஷ் மார்க்கெட் தான். எல்லாம் அங்கே மீன் பிடிச்சி வந்து இங்கே வந்து வேலை விடுறாங்க. இது பாருங்க இந்த கடல். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம பாம்பன் பிரிட்ஜ் பார்க்கலாம் போல எப்படி. சரி அதனால தான் அப்படியே பஸ்ஸில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் அங்கே வந்து நிற்க மாட்டுதுங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு முன்னாடி அங்கே போயிட்டு இறங்கி நடந்து தான் வரும். கிட்டத்தட்ட அது ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பஸ்ஸுங்க ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்கே வண்டி வந்து ரெண்டல் கொடுக்குறாங்களாம் 2 வீலர்ஸ்லாம். ஸோ நீங்கள் அதை வந்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் அது வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு நாள் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1 டே ட்ரிப்பில். இதுதாங்க அதாவது வந்து இந்த பிரிட்ஜு தான் வந்து இப்போ லேட்டாக இது பழைய பிரிட்ஜு மீன்ஸ் நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் கட்டினது.
ஸோ அது வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆள் கட்டிட்டு வருது அந்த பில்லர் மாதிரி இருக்குல்ல அது. அதுதான் வந்து இது வந்து அந்த பக்கமும் அப்படி தூக்கிடும். அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் அப்படியே லிஃப்ட் ஆகிட்டு மேலே போகும். அந்த அந்த ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கு, அது அப்படியே மேலே போயிடுமா. ஸோ அப்படியே இப்போ புதுசாக லேட்டஸ்டாக அந்த டெக்னாலஜி தான் கட்டிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு பயங்கர ரம்மியமா ஒரு செம்மையான ஒரு இது சூப்பரா இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த உப்பு தண்ணியில இது வந்து இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா, மந்த்லி ஒன்ஸ் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க இந்த அந்த பழைய பிரிட்ஜுக்கு. ஸோ அதனாலதான் 100 வருஷம் கடமை இன்னும் வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து இது இதோட வேலையை முடிக்க போகுது. இந்த சிக்னலை பார்த்துக்கோங்க, ரெட் கலர் சிக்னல் இருக்குல்ல, அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஒரு பக்கம் தானே பார்த்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் உஷாரா பார்த்துவாங்க, வண்டி எல்லாம் நிறைய ஸ்பீடா வருதுங்க. இது பாத்தீங்களா எவ்வளவு வண்டி நிக்குது பாருங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சிக்னல் போட்டுக்கல, இப்போ இந்த வண்டிலாம் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி மீன் பிடிக்க போகணும். ஸோ இங்க உள்ள மீனவர்களுடைய படகு இதெல்லாம், அந்த போட்டு இதெல்லாம், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்க. ஸோ கிராஸ் பண்ணி போகும்போது தான் அந்த இது வந்து மேலே லிஃப்ட் ஆகிட்டு தூக்கிட்டு வரும். அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அங்கே காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த சிக்னல் ஏன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இந்த சிக்னல் தான் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிக்னல் வந்துட்டு இவங்க எல்லாம் அந்த பக்கம் அப்படி போவாங்க கிராஸ் பண்ணி. தண்ணி பாருங்க இப்படி எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க, சூப்பரா. ஆனா தண்ணி மூவிங் இருந்துட்டே இருக்கு, இதுக்கு அதுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு தண்ணி. இப்போ இந்த பக்கம் போகுது எல்லாம், மூணு ஏன்னா இந்த பக்கம் வருவோம் தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வீடுங்க, பஸ் கொஞ்சம் நல்ல வீட்டான வந்து அப்படியே ஷேக் ஆயிடுங்க. அப்படியே எப்படி சொல்றது, ஆடுது பிரிட்ஜு. இல்ல இந்த பிரிட்ஜோட அமைப்பா எடுத்துட்டானா இல்ல வந்து பழைய பிரிட்ஜுன்றதுனால ஆடுதா என்னன்னு தெரியல, ஷேக் ஆகுது, அப்படியே லைட்டா ஜம்ப் ஆகிட்டு வருது ஒரு அப்படியே ஒரு மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதாங்க, இந்த பிரிட்ஜ் திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே நடந்து போவோம். யாராச்சும் வந்தா லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிடுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் மேல இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இன்னைக்கு என்ன பிளான் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து குருசேகர தீவு பார்க்க போறோம். குருசேகர தீவுனா அது இருக்கு பாருங்க, அதே பெரிய பாருங்க, அந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ நம்ம நடந்து போகணும்னா 3 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ ஏன்னா வண்டி வருதா லிஃப்ட் கேட்டு போயிடுவாங்க. பைக்ல போறாங்க எப்படின்னா வந்து நீங்க விட்டுட்டு போயிடலாம் நம்ம ராமேஸ்வரத்தை. இது எப்படின்னாக்கா சாயந்தரம் 7:15 அங்க வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஸோ நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சா டிக்கெட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அம்ரிட்சர்ல தான் வந்தேன். ஸோ நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து காலையில 6 மணிக்கு இங்க எடுத்து வந்து விடுறாங்க. காலையில 6 மணிக்கு 6:30 வந்து 6:30 மணிக்கு எடுத்து வந்து விடுறாங்க. ஸோ நம்ம இங்க வந்து நிறைய இடத்துல குளிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நம்ம அங்க குளிக்கிறது என்ன பண்ணோம், காலையில வந்தோடனே இங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, நான் பார்த்துட்டேன். நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோ வந்து ஜாஸ்தி கேட்கறாங்க. பஸ் வருது ரயில்வே ஸ்டேஷன் வந்த ஒண்ணுமே 2 பஸ் வந்துச்சு. நான் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பஸ் ஏறினீங்கன்னாக்கா நேரம் நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுறாங்க. நீ அங்க வந்துட்டு அங்க குளிக்கிறது என்ன பண்றது ஏதோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் டெம்பிள் வந்தீங்கன்னாக்கா இங்க வந்து நிறைய 2 வீலர்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 500 தான் வாங்குறாங்க. ஸோ 2 பேரும் வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒரு ஆள்னா கொஞ்சம் கஷ்டமா, நான் ஒரு ஆள் வந்தனால 2 வீலர் எடுக்கல. சரி ஓகே அப்படியே நம்ம பஸ்ல போயிடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் பஸ் அக்சஸ் பண்ண முடியுது, இடத்துக்கு பஸ்ஸை விட்டுட்டாங்களாம். அதனால நான் பஸ்ல தான் போறேன். ஸோ நீங்க யாருன்னா வந்தீங்கன்னா 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா மொத்தமே வந்து இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போறதுக்கு ஒரு 32 கிலோமீட்டர் ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு எப்படி சுத்தமாக ஒரு 100 கிலோமீட்டர்ல சுற்றி முடிச்சிடலாம். ஸோ 2 வீலர் ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா சூப்பரா வேலை முடிஞ்சிடும். நம்ம போறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த குருசேகர ஐலாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பிளான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஸ் இங்கிருந்து குந்துகால்னு ஒரு ஏரியாவும், நம்ம குருசேகரத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா குந்துகால்னு ஒரு ஏரியா இருக்கான். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கிருந்தா போட்டிங் பிடிச்சி அந்த இதுக்கு போகணுமா.
ஸோ இங்கே தான் பஸ் நிற்கணும். பஸ் எட்டு வராது போல, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அந்த ஆட்டோக்கார் கிட்ட லேட்டாக ஒரு 11 மணி வரைக்கும் ஆகும் அப்படின்றாரு. ஸோ நம்ம அப்படியே நடந்து போயிட்டு என்ன வண்டி வந்தால் லிஃப்ட் கொண்டு போயிடும். 11 மணி வரைக்கும் நின்னோம்னா வேலையாகாது. ஸோ காம்பவுண்ட்லேருந்து வரும்போது ரைட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தீங்கனாலே நம்ம அந்த ஏரியா போகிறதுக்கு ஒரு ரோடு வரும். அப்படியே போனோம்னா அந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வருமா. ஸோ அங்கதான் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கே பஸ் வருன்றாங்க, வச்சிருக்காங்க. நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து பாம்பனுக்கு டைரக்டா ட்ரெயின் விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாம்பனுக்கு டைரக்டா ட்ரெயின் வந்துடும். ஸோ நம்ம வந்து அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சின்னு இல்லை பஸ் பிடிச்சின்னு வரணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா நம்ம இங்கே வந்து இறங்கிட்டு இங்கேயே நம்ம சுற்றி பார்க்கறது சரியா இருக்கும். இங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டுங்க. ஒரு வண்டியும் வரல. அப்படியே நடப்போம், வாங்க என்ன பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னாலுமே பாம்பனுடைய ரயில்வே ஸ்டேஷனு இது. அப்படியே போனால் நம்ம இது வந்துடும். பாம்பனோட அதாவது வந்து பாம்பன்லேருந்து குருங்கல் போகிற ரூட் இது. வில்லேஜ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக வில்லேஜ். இவ்வளோ பெரிய இடம் அங்கே இருக்க தான் செய்யுது இல்லை, இவ்வளோ பெரிய வில்லேஜ். எவ்வளோ பெரிய இடம் இருக்குங்க அங்கே. நான் ஏதோ இன்னும் ஒரு சிட்டி மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே கிலோமீட்டர் கணக்கில் சுற்ற வேண்டியதாக இருக்குது பாருங்க. அந்த நாய் நம்மளை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருக்கு. மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், விரட்ட போதே இல்லை, அது இறந்து வேற போக தெரியல. இருக்கும் உஷாராகவே இருக்கும். நல்ல வேலை ஒன்றும் பண்ணல, பாட்டு கம்முன்னு குறைச்சிட்டு விட்டுடுச்சு. ஒரு வழியாக லிஃப்ட் கிடைச்சிருச்சுங்க. நம்ம அண்ணா ஒருத்தர் வந்தார், லிஃப்ட் விட்டுட்டாரு. அவர் தான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் காட்டுது. அண்ணா எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. நான் ஒரு ஆள் தாங்க போகிறேன். இது அங்கே ஆல்ரெடி 8 பேர் இருந்தால் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க போட்டில். சரி போய் பார்ப்போம், இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துடலாம் வாங்க. வேற எப்படி வரும் நல்லா இருக்கு. அது அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் என்ன போகணுமா உங்களுக்கு செப்பரேட்டா உள்ளது. ஓகே, நம்ம அந்த குரூப் பார்த்து போயிடுவோம். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஆனா உங்க தலைப்பு வந்து போட்டு தான் மீன் பிடித்தவர்கள் தான் மட்டும்தான். எல்லாருக்கும் எல்லாருமே மீனவர்கள் தான். மீனவர்கள் தான். ஓகே ஓகே. அங்கிருந்து 35 கிலோமீட்டர். இன்னொரு 10 நிமிஷம் நடந்தா போதுமா? 10 நிமிஷம் கூட இல்லை, அதிகம். சரி சரி சரி. ஜெரால் ஓகே. இங்க பாருங்க, இது எக்ஸாம் போர்டு. ஸோ இப்படியே நடக்க சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல மனுஷனா இருக்காரு, பரவாயில்ல. ஆனால் நான் நிறைய பேர் நல்லா இருக்கதாங்க செய்கிறேன் நம்ம நினைக்கிறேன். பார்த்தா ஊர் நாட்டில் எல்லாருமே ஹெல்ப்லாம் கேட்டால் நல்லா செய்கிறாங்க. சூப்பர். ஸோ இப்படியே போனால் ஒரு 10 நிமிஷம் போயிடலாம் அப்படின்னு இருக்காரு. அப்படி போவோம் வாங்க. ஸோ அது தெரிஞ்சு பாருங்க, அதுதான் விவேகானந்தர் மண்டபம் நினைக்கிறேன். இங்கே எதுக்கு விவேகானந்தர் மண்டபம் வந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஹிஸ்ட்ரி நான் கூகுளில் செக் பண்ணிட்டு வேணா நான் வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். மக்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, பார்க்குறதே வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. அது மண்டபம் வந்துச்சு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டிக்கெட் என்னன்னு சொல்லி தெரியல. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பார்த்தீங்களா வியூஸ்? ஐயோ வேற லெவலில் இருக்குது. அது இந்த ஐலாண்ட் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ½ ஹவரில் போயிடுவாங்க போல. இருக்காங்களா? ஒன்று போயிடலாங்க அப்போ. ஓகே, ஜிபே எடுத்துக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, போட் வரும், கால் பண்றோம். அப்புறம் வந்துட்டு இங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல அங்க 10 நிமிஷம் அங்க உட்கார்ந்து. சரி சரி போட் சரி. வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. மொபைல் நம்பர் கொடுங்க. 7358. நான் மட்டும் தான். மொபைல் நம்பர் சொல்லுங்க. சரி. பிஏபி. வெயிட் பண்ணுங்க, போட். இது பே பண்ணணுமா இல்ல? இங்க தான் பே பண்ணனும். போட் வந்தா தான் பே. ஓகே ஓகே.
ஸோ நம்ம முதல்ல பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணணுமா. ஏன் கேஷ் வாங்க மாட்டேறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஆள் நிறைய வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க போல. ஸோ அதனால காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் இங்கே. வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்க, பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து போட்டு ஏறணும் போட்டோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம வேலுங்கிற வந்து நினைவுலாம் அது அந்த பக்கம் வரணும் வழி. இந்த பக்கம் இப்படி வந்திருக்கேன். ஸோ ரிட்டர்ன் போகும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 300 டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே போவோம் வாங்க. இது போட்டு வந்துருச்சு, அப்படி போவோம். எல்லாம் என்ட்ரி ஆக போகிறாங்க. இதுதான் போட்டு போல. நீச்சல் தெரியும். அந்த பக்கம் போயிட்டா ஏரியா பார்த்தா ஆழம் எவ்வளோ ஆழம், அதாவது 60 மீட்டர் கிடைக்குது. ஏரியாவுக்கு வந்த ஏரியா பார்த்தா 100 ஆழம். அது நாம பார்க்கணும், எங்களுக்கு இருக்குல்ல அது நேவிகேஷன். அதாவது இந்த ஏரியா ஆழம் ஆழம் முறை. அப்புறம் சிபிஎஸ்ஐ பக்கம்ல சிபிஎஸ்ஐ இதெல்லாம் இல்லாத காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல கவர்மெண்ட் பவளப்பாறை, இந்த பழைய பவளப்பாறை எடுத்து இறந்த பவளப்பாறை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்போ யூஸ் இல்லை, அதாவது 21 எல்லாமே ரிசோர்ட் ஃபாரஸ்டா இருக்கு. அதனால ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல இந்த பாருங்க, இது பேர் வந்து லோக்கல்ல தண்ணீர் விட்டான் கிழங்கு சொல்லுவாங்க. மேடம் அது மிஸ்பாக் ட்ரீ மேடம். இது வந்து எப்படின்னா சதாவரம் சொல்லுவாங்க, கேரளா சைடு சதாவரம் சொல்லுவாங்க. நம்ம லோக்கல்ல தண்ணீர் விட்டான் சொல்லுவாங்க. இவங்களோட யூஸ் என்ன பார்த்தோம்னா கிழங்கு இருக்குல்ல ரூட், இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு. அதாவது கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ஆயுர்வேதத்துக்கு யூஸ் ஆகுது. இவங்க பொட்டானிக்கல் நேம் என்னன்னா ஆஸ்பராகஸ் ரெசிமோசம். குறிப்பா ஐலாண்ட்ல இவங்களும் பேன். புரியுதா? இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாது. ஆமா, ஆயுர்வேதிக்கு சார். லோக்கல்ல வந்து பில்வாகன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பில்வாகன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னா இதோட நேம் வந்து மிஸ்வாக் ட்ரீ. நம்ம மிஸ்வாக் டூபேஸ்ட் இருக்குல்ல, டூபேஸ்டோட பேஸ்ட்டுக்கு வந்து மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு இந்த லீப். அதாவது ரா மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, டூபேஸ்டோட ரா மெட்டீரியல். ஒரு பொட்டானிக்கல் என்னன்னா சாலிடோரா பெப்சிகா. குறிப்பா ஐலாண்ட்ல இது பேன். அதுவும் இல்லாம நம்ம வேப்பங்குச்சி ஆலங்குச்சி பல்லு விளக்கும்ல, சேம் இந்த குச்சி வச்சு விளக்கலாம். ப்ரெஸ் பண்ணலாம் அந்த குச்சி ஸ்டிக் வச்சு. இதனால என்னன்னா பல்லுக்கு எந்த ஒரு கடிதம் ஆகாது. நம்ம பேஸ்ட் ஃபுல்லாக இந்த இதுல இருந்து எடுக்கிறாங்க ஒரு இன்கிரீடியன்ட் அதுல இருந்து.
புரியுதா? இது பொட்டானிக்கல் நேம் வந்து சாலிடோரா பெப்சிகா, குறிப்பா ஐலாண்ட்ல பேன். வந்து லைப்ரரி இருந்திருக்குங்க. இந்த பில்டிங் தான் வந்து லைப்ரரியா. பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இந்த லைப்ரரி யூஸ் பண்ணிருந்துருக்காங்க போல. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாழஞ்சு போச்சு. நம்மளே போகிறது வேலை பண்றது இல்ல. நம்ம போனாலும் விட மாட்டாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே நிறைய பாம்புலாம் இருக்குன்றாங்க. அதனால நம்ம அப்படியே பின்னாடி போவோம். உங்களுக்கு பெர்த் அப்படின்னா மார்னிங், ஈவினிங் தான் டெத்து. உங்க லைஃப் அதிகபட்சம் மார்னிங்ல முடிஞ்சிடும். அதனால தான் உங்க லோக்கல்ல மார்னிங் தான் சொல்றோம். நம்ம ஈஸில் சொல்லும்ல ஒன் டே லைஃப், உங்களுக்கு ஒன் டே லைஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மூலிகை செடிலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கேருந்து எதுவுமே வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதான். எல்லாமே பேன் பண்ண ஐட்டம் தானா. இங்கேருந்து ஒரு ஐட்டம் கூட வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனாக்கா ஒரு ஆளுக்கு வந்து 10,000 ரூபாய் ஃபைனா. பார்க்கலாம்ல. இந்த பில்டிங் என்னன்னா அக்வாரியமா இருக்கு. மெரைன் அக்வாரியம், அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ண அக்வாரியமா இருக்கு. இது எப்படின்னா 1828 கட்டப்பட்டது. ஃபுல்லா அந்த கட்டணம் ஃபுல்லா இந்த கோரல் லீப் சொன்னா பவளப்பாறை, இறந்து போன பவளப்பாறையால கட்டப்பட்டது. இந்த கோரல் லீப்ல பவளப்பாறையால கட்டினால என்ன யூஸ்னா, இந்த கோரல் வந்து அதிகமான கால்சியம் கண்டென்ட் இருக்கு, அதாவது அதிகமான சுண்ணாம்பு சத்து அதிகம். இது என்ன செய்யும்னா சம்மர்ல நல்ல கூலிங் கொடுக்கும், விண்டர்ல கூலிங், அதாவது வாட்டரை வந்து எடுத்து வச்சுக்கணும், அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு சம்மர்ல நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும். இந்த கட்டணம் இப்போ இந்த ரெனியூசன் ஒர்க் போய்க்கு இருக்கு. அதாவது இப்போ ரெனியூசன் ஒர்க் போறதுனால இங்க இருக்க திங்ஸ் இருக்குல்ல, அதாவது மெரின் அனிமல் டிஃபரெண்ட் ஃபிஷ், அதாவது பெசமின்லாம் இங்கே இருந்துச்சு, ஓல்டு பெசமின்லாம் இங்கே இருந்துச்சு. திங்ஸ் வந்து இப்போ எடுத்து வச்சிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டண வேலை முடிஞ்சோடனே திருப்பி மியூசியம் வைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஜூன் மே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ உள்ள எதுவும் இல்லை. உள்ள இல்லை, கட்டண சாம்பிள் பார்க்கலாம். கோரல் டிப்ல கட்டிங்கணும்ல, இங்கே அதை பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பழைய ஆல்ரெடி நீங்கள் 2 வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, பட் நம்மளுக்கு லக் இல்லை. இது பாருங்க, இதுதான் வந்து அந்த கோரல் கல்லாம், இந்த கோரல் கல்லில் கட்டினது அப்படின்றாங்க. இது வந்து இது வந்து இந்த பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில் வந்து கட்டினதான். ஸோ அவங்க வந்து இந்த கோரல் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம ஆளுங்க சிமெண்ட்டில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ திரும்ப அது ரெனிவேட் பண்ணுறதே வந்து சிமெண்ட்டில் தான் ரெனிவேட் பண்ணுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 200 வருஷம் பழசு அப்படின்றாங்க. ரெனிவேட் வேலை நடந்துட்டு இருக்கு. இது வந்து மே ஜூன் ஓபன் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க அப்போ வந்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். அங்க காட்சி பொருளா வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொருள் எல்லாம் வந்து நீங்க அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க போல. பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிணறு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் பழசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த கிணறு. இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பக்கத்தில் கடல் இருக்குது, ஆனால் இதில் வந்து நல்ல தண்ணி கிடச்சிருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நம்ம பிரிட்டிஷ்காரவங்க யூஸ் பண்ணதான் நல்ல தண்ணி கிடச்சிதுன்றாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு அந்த தண்ணி வந்து சால்ட்டியாக மாறிடுச்சுன்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த 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 நீர்மட்டம் வந்து கடல் நீர்மட்டம் வந்து மேலே வந்து இதோட உப்புத்தன்மை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 200 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நல்ல தண்ணி வந்துச்சு அப்படின்றாங்க. ஒரு பில்டிங் இருக்கு, அது என்ன பில்டிங் தெரியல, அது சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு சரி கேட்கல. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அங்கங்கே முள்ளுலாம் குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, ஒரு இந்த வெண்கொத்த முள். இங்கே பூனை காசுல இருந்து கொட்டிச்சு போடுதுங்க, ஒரு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இறங்கணும் இல்லைங்க, அது வந்து வங்காள விரிகுடா கடலாம். இப்போ நம்ம போய் சேர போகிறது இந்தியன் ஓசியானா, அதாவது இந்திய பெருங்கடல். ஸோ இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. ஸோ நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைசிக்கு போகிறோம். காடு பாருங்க, செம்ம டீப்பாக இருக்குங்க. அப்படியே இதில் வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க போல. இது பரவாயில்ல, இப்படி ஒரு தீவு நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கு. இப்படி ஒரு தீவு நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்குன்னா சூப்பராக தான் இருக்கு.
வாவ், மக்கள் இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குதுங்க. நான் சின்ன பையனா தான் எகிரி குதிச்சுட்டு இருப்பேன். சேவ் பண்ணிடு. இங்க பாருங்க. இங்க இருந்து சேர்ந்து வந்து எரசனாலும் வெளியே போக முடியாது. பேரி மாதிரி இருக்கும். கையில சுத்தி ஒரு பேரி மாதிரி இருக்கும். வாவ், கடலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம ப்ளூ கலர்ல. வேற லெவல் ஒரு சூப்பரா இருக்கு. அப்படி இங்க பாருங்க, இந்த தண்ணியோட இது பாருங்க, அப்படியே இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க. இப்போ இங்க இந்தியாவில தான் இருக்குமா இல்ல வேற எல்லாம் இருக்குமா தெரியல, அப்படியே இவ்வளோ ஒரு இதுவா இருக்கு பாருங்க. அப்பா, இல்ல இல்ல நீங்க எடுங்க. ஒரு குட்டி பாப்பா ஒன்று ஆட்டை போட்டுருக்கு பாருங்க, ஒரே சேட்டைங்க, பயங்கர சேட்டை. அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணுது இந்த பாப்பா. அவ்வளோதாங்க, அப்படி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஒரு ½ அன் ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ ஃபோட்டோ எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் டூரா, இதோட முடிச்சாச்சு. இதோட நம்ம போட்டில் ஏறிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடைக்காதுங்க. நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்நாக்ஸு தண்ணி எதுவுமே இல்லை. ஸோ அதையும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து 300 கொடுத்துட்டு வந்தது ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால வந்து இது ஒர்த்து. பட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அது ஒர்த்து கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ½ அன் ஹவர் தான் நம்மளை நிற்க விடுறாங்க. அந்த பீச்சுக்கிட்ட வந்து ஃபோட்டோ கிட்ட எடுக்க ஒரு ½ அன் ஹவர் விடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு அப்படி கூப்பிட்டு போயிடறாங்க. என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கணும், இந்த மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு வந்தீங்கன்னா ஓகே. பட் ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லை 1 ஹவர் 2 ஹவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராதிங்க, வேஸ்ட்டு. இல்லை நல்லா அடர்ந்த காடுங்க இது. இந்த தீவு ஃபுல்லாகவே ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் இது இந்த சும்மா அப்படி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு போட்லேயே வந்து 20 பேர் கூப்பிட்டு வராங்க. திருப்பி அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வர்றவங்க வந்து செகண்ட் பேட்ச். ஸோ 2வது போட்டில் வந்துட்டு இப்போ வேலை வந்துட்டு இருக்காங்க. சரி, இங்கே ஃபஸ்ட் கால் போகும்போது பார்த்துட்டு போனோம் இல்லைங்க, அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவோம். வந்துட்டு வந்துட்டோம். சரி, அப்படியே ஏறிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். உங்கள் வியூஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க போல். ஸோ இங்கே அந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, கல்ஃப் மாதிரி அது இதுன்ட்டு. This is here. Indian. ஒன்றும் பெருசாக இல்லைங்க, பெருசாக ஒரு வியூ பாயிண்ட்லாம் இல்லை. சும்மா ஓகே, ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா எல்லா வியூஸும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க அப்படியே போவோம். ஸோ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இதுதான் போட்டிங்க. இப்போ நம்ம வந்த இடம் இங்கேருந்து தான் அப்படியே மாறணும். இப்போ அப்படியே கிளம்புவாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம், சூப்பராக இருந்தது. ஒரு 1.5-2 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. போகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர், வரதுக்கு ஒரு ½ அன் ஹவர். ஸோ அங்கே ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 35-40 மினிட்ஸ் வரைக்கும் விட்டாங்க. ஸோ அதோட முடிச்சாச்சு, கிளம்பிட்டேன் வாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, இந்த கரிசடத்தி முடிஞ்சுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது அரசியல்மனை போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்திருக்கோம், விவேகானந்தர் நினைவு மண்டபம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியாது, சும்மா வீடியோ மட்டும் காட்டுறோம். வாய்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு வரும். சரிங்களா, தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ 5 ரூபீஸுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கத்துலேயே இருக்குது. யாரும் இந்த போட்டு இது போனோம்ல, போட்டிங் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த இது. ஸோ என்ன வந்ததுன்னா பார்க்கலாம், இதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். ஸோ யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஸோ இது எதுக்காக கட்டினது என்னன்னு சொல்லி தெரியல, நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரொம்ப காமாக இருக்குது, ஒரு சவுண்டு கூட இல்லை. நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, அதான் அது பார்த்தோமா அவ்வளோதான் இருக்குது. ஸோ அவர் இங்கே என்ன இருக்குது, ஒரு டிக்கெட் கவுண்டரா? இது டிக்கெட் கவுண்ட்ரு. மற்றபடி இல்லை, இங்கே ஒரு ஹிஸ்ட்ரிலாம் கூட எதுவுமே போட காணோம். பெருசாக ஒரு ஹிஸ்ட்ரி கூட எதுவுமே காணோம். இது வந்து மெடிடேஷன் ஆகலாம். ஒரு சைலண்ட்டாக இருக்கு, மெடிடேஷன் பண்ணுவாங்க போல். இது பெருசாக பசங்க, குட்டி பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இந்த இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கடலில் வாழ்கிற உயிரினங்கள்லாம் அப்படியே தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு விலாங்கு மீனா, ஒவ்வொரு மீன் பேரையும் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ அவ்வளோதாங்க இந்த கரிசடத்தி தீவோட வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு போவோம், ராமேஸ்வரம் போயிட்டு அரசியல்மனை வரைக்கும் போயிட்டு வருவோம். வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை. நம்ம அப்படியே நடந்து கிளம்புவோங்க, ஏன்னா நம்ம வரும்போது நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் அந்த ஒரு அண்ணா வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ திருப்பி நடந்து போவோம், ஏன்னா ஒரு வண்டி வந்ததுன்னா அப்படியே நம்ம மாறி ஏறிக்கலாம். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே 11 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ நேராக நம்ம இதுக்கு போயிட்டு அரசியல்மனை, அப்புறம் வந்து அந்த ஒன்று 2 3 பிளேஸ் இருக்குது. அப்படி சாயந்தரம் அப்போ தான் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குதிரைலாம் கூட இருக்குதுங்க. குதிரைலாம் யாருக்குதான் சொந்தக்காரங்களா இல்லை அனாமத்தா ஏதோ தெரில, அது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக யாருமே இல்லை, சுத்தமாக காலியாக இருக்குது. இது ஒரு கிராமம், அந்த இது பக்கத்தில் ஒரு கிராமம், சுத்தமாக காலியாக இருக்குது, ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடு இருக்கா, அப்புறம் அதே ஒரு வீடு இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு வீடு பார்த்து பின்னாடி அங்கங்கே ஒரு வீடு இருக்கு, அவ்வளோதான். நடந்து வரது பார்த்துட்டு விடவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாச்சு. போயிட்டு இருக்கேன். சரி ஓகே, சரி பார்ப்போம். நம்ம வெளியே போயிடும் தூரம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம். ஏன்னா நம்ம டைம் இல்லை, ட்ரெயின் கம்மி, 6:30 ட்ரெயின். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இடம் பார்த்தீங்கன்னா கட்டி கிளம்பிடுறேன். நம்ம இறங்க போகிறேன். ஸோ இந்த நன்றி சொல்லிட்டு கிளம்பி.
பாய் பாய் ப்ரோ. சரி இங்க எல்லாம் பாக்குறவங்களாம் நல்லவங்களா இருக்காங்க. நம்ம யாரு கேட்டாலும் அவங்க பயங்கர ஹெல்ப் பண்றாங்க. நான் நடந்து வந்துட்டு அவங்க கிட்ட மாட்டாம ஓடிலாம் தான் வந்தேன். பார்த்தா அவங்க விடவே இல்லை. 5 நிமிஷம் நம்ம அப்படி கிளம்பி வச்சுட்டு இங்கிருந்து வேணா ஒரு வண்டி வருதா பார்ப்போம். பார்த்தீங்க அப்படி கிளம்புவோம்.